அடுத்ததாக வரவேற்புரை நடத்தி தருமாறு நமது கல்லூரியின் வரலாற்று ஆசிரியர் ஏ முகமது முஸ்தபா ஹாலித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஹைராத்து நிசாவினுடைய 9ஆம் ஆண்டு சனது வழங்கும் விழா மற்றும் நிறைவு விழா இனிதே ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஹைராத்து நிசா மதரசாவினுடைய நிறுவனரும் முதல்வரும் ஆகிய எம்.ஒய். மஹபூப் அன்சாரி பைஜி அவர்களே மற்றும் நம்முடைய ஷாபி பள்ளியினுடைய இமாமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய மொஹிதீனியா ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைவர் எம். திவான் மொஹிதீன் பிச்சை அவர்களே, காதர்வலி ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் இஎஸ்டி சாஹுல் ஹமீத் பிகாம் அவர்களே, மஸ்ஜிதுன்னூர் பள்ளிவாசல் செங்கோட்டை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாப் எம். மொஹிதீன் பிச்சை அவர்களே, சுலைமான் நபி பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் சையத் பட்டானி அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலவி மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி முகமது அப்பாஸ் ரியாஜி அவர்களே மற்றும் மஸ்ஜிதுன்னூர் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் எம். அபூபக்கர் சித்திக் பைஜி அவர்களே, சுலைமான் நபி பள்ளியினுடைய இமாமாக இருக்கின்ற எஸ்என்ஏ நிஜாமுதீன் அல்தாபி அவர்களே மற்றும் பார்டர் பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி கே. சையத் அல்தாபி ஹைரி பிகாம் அவர்களே, மேலும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தர இருக்கின்ற அல்ஹாஜ் எஸ். அமானுல்லா அவர்கள், நிறுவனர் ஏஐகே கோல்டு, நிறுவனர் கலிமா மகளிர் அரபிக் கல்லூரி கடையநல்லூர், விஸ்வநாதபுரத்தை சார்ந்த சகோதரர் ஜனாப் ஜேபிஎஸ் சாவுல் ஹமீத் அவர்களே, சனது வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற ஏத்துகா மஸ்ஜித் மந்தவெளி சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இமாமும் மற்றும் அதே போன்று தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளராக சிறப்புற செயல்பட்டு கொண்டிருக்கும் கே.எம். எலியாஸ் ரியாஜி எம்.ஏ. ஹஜரத் அவர்களே, தாருல் உலூம் அல் அஸ்ஸலாமியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் எம். சவுகத் அலி உஸ்மானி அவர்களே, ஆலிமா முஅல்லமா
முபல்லிஹா ஹைரியா பட்டம் பெறுபவர்களே, ஏ மோசினா பர்வீன், பாத்திமா பர்ஹானா மற்றும் நூர் ஜஹான், மதீனத்து நிஷா, முபல்லிஹா ஹைரியா, ஜுவேரியா பானு, முபல்லிஹா ஹைரியா அவர்களே, கல்லூரி ஆசிரியர்கள் ஜனாபா டி காமிலா பர்வீன் ஆலிமா ஹதீஜியா அவர்களே, ஜனாபா எஸ் அலிபாத்திமா ஆலிமா ரியாஜியா அவர்களே, ஜனாபா ஹைஜ் வஹீதா அலிபாத்திமா முஅல்லமா ஹைரியா அவர்களே, ஜனாபா எம் ஹமீதால் எங்களுடைய மதரசாவினுடைய வார்டனாக இருக்கக்கூடிய மா அவர்களே, உங்கள் இதற்கு பின்னால் இறுதியாக நன்றியுரை கூற இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹல் ஹாஃபில் எம் சையத் இப்ராஹிம் பைஜி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, ஆங்காங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்ற வண்ணமாக என்னுடைய வரவேற்பு உரையை நான் முடிக்கிறேன். இந்த வரவேற்பு உரையில் ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லா பகுதிகளிலும் பெண்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த மகிழ்ச்சியான செய்தியினூடே சில விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம் இந்த மார்க்க கல்வியினுடைய பயணத்தில் இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கின்றது. நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தோடு நின்றுவிட்டதாகவே எனக்கு படுகிறது. அதனால் ஒரு மகத்தான ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் ஒரு 260 வருஷத்துக்கு பின்னால் ஒரு பெண் உருவாக்கின ஒரு மதரசா இன்று வரை இருக்கின்றது. இன்று வரை இருக்கின்றது என்று மட்டுமல்லாமல் அந்த மதரசாவாக மட்டும் அல்லாமல் இன்று மகத்தான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. அதனுடைய வரலாற்று சுருக்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். பாத்திமா அல் பிஹ்ரி குரேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்களுடைய ஊர் துனிஷியாவில் ஹைரவான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அடிப்படையில் இவங்க ஒரு குரேஷி பரம்பரையில் வந்ததுனால இவங்கள குரேஷியா அப்படிம்பாங்க. இந்த பாத்திமா அல் பிஹ்ரி துனூஷியா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய துனூஷியாவினுடைய, இன்றைக்கி அதுவும் இஸ்லாமிய நாடு தான், அங்கே இருக்கக்கூடிய இந்த பெண், இவங்களுடைய தந்தை, அவங்களுடைய பேர் முகமது பிஹ்ரி, தந்தையினுடைய பேர். இவங்களுடைய குடும்பம் அங்கிருந்து புலம்பெயர்ந்து மொராக்கோ நாட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பயணமாகி போகிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் 260 வருஷத்துக்கு பின்னால் 9வது நூற்றாண்டு. அப்படி பயணமாகி போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கே போய் தங்கக்கூடிய இந்த முகமது பிஹ்ரி தன்னுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து விடுகிறார், மதரசாவில் சேர்த்து விடுகிறார். அங்கே இந்த ஃபாத்திமா அல் பிஹ்ரி நல்ல முறையில் படிக்கிறாங்க. நல்ல முறையில் படித்து அவங்களுடைய கல்வி தரத்தை அவங்க உயர்த்திக்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரராக, அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பணக்காரராக, வணிகராக அவர் இருந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த பாத்திமா அல் பிஹ்ரி தந்தையை முதல்ல இழந்துடுறாங்க.
கொஞ்ச காலம் கழியும் போது அவருடைய கணவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இறந்து போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழியும் போது அவருடைய சகோதரரும் அவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்க, மறைஞ்சிருந்தாங்க. இப்படி தொட்டு தொட்டு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தந்தை, சகோதரர், கணவர் 3 பேரையும் இழந்ததுக்கு பின்னால் ஃபாத்திமா அல் பிகிரி உடஞ்சி ஓரமாக உட்காரல. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மொரோக்கோ நகரத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பேர் பெஸ் நகர். அந்த பெஸ்ஸில் ஒரு சின்ன மசூதியை என்ன செய்தாங்க அப்படின்னாச்சுன்னா கட்டுறாங்க. மசூதியோடு சேர்த்து ஒரு மதரசாவை ஆரம்பிக்காங்க. அந்த மதரசாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ கல்வியில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய இந்த பாத்திமா பிஹிரி அந்த மதரசாவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன செய்தாங்கன்னா வளர்த்து கொண்டு வராங்க. அந்த மதரசா ஒரு மார்க்க கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக உருவாகுது. அங்கே மார்க்கம், அதாவது குரான், ஹதீஸ், சட்டவியல், இது 3 என்ன செய்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கால ஓட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஏராளமான மாணவர்கள் சேருதாங்க, நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்காங்க. அப்போ ஃபாத்திமாவினுடைய மனசில் படுது, நாம் நம்மளுடைய மதரசாவை பொது கல்வி நிறுவனமாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அதுக்கு பின்னால் அந்த நிறுவனத்தை அவங்க மாற்றுறாங்க. குரான், ஹதீஸ், இஸ்லாமிய சட்டவியல், அதை கடந்து கணிதம், அறிவியல், புவியியல், வரலாறு, இன்ன பிற துறைகளும் அங்கே என்ன செய்யுதுன்னா சேர்த்து கற்பிக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் அந்த நிறுவனம் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறுது. ஒரு பள்ளிவாசலை ஒட்டி ஓரமாக உருவாக்கப்பட்ட ஒரு மதரசா ஒரு பல்கலைக்கழகமாக மாறுது. அதற்கு பேர் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல் கராவியூன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அதற்கு பேர். இது உருவான காலம் கிபி 859. இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்தில் தொடர்படியான நோன்பு, திக்ரு, துவா, தொழுகை, இதிலே அவங்க மூழ்கி இருந்தாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல பாத்திமா பிஹிரி உறுதியோடு இருந்தாங்க. அல்லாட்ட மண்டாடி கேட்டாங்க, அல்லாவுடைய உதவி அவங்களுக்கு கிடச்சிச்சு. அங்கே அந்த சிறிய மதரசா மிகப்பெரிய பல்கலைக்கழகமாச்சு. அங்கே முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் 3 தரப்பு மக்களும் கல்வி பயிலக்கூடிய ஒரு மாபெரும் பல்கலைக்கழகமாக அந்த கராவியூன் பல்கலைக்கழகம் உருவாச்சு. மட்டும் இல்லை, அங்கே படித்த பிரபலமானவர்கள்னு எடுத்துக்கிட்டால் அபு அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய மார்க் அறிஞர், முகமது அல் பாசி மார்க் அறிஞர், இப்னு கல்தூன் வரலாற்றை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கக்கூடியவர், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர், அங்கே தான் படித்தார். புவியியல் துறையில் முகமது அல் இத்ரிசி, வானியலில் நூருதீன் பித்ரிஸ், இப்படி ஒரு பல்வேறுபட்ட மக்கள் படித்த போதும் மிக முக்கியமாக அந்த பல்கலைக்கழகத்தின் மீது போப் 2ஆம் சில்வஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தினுடைய போப்பாக இருந்த 2ஆம் சில்வஸ்டர் தன்னுடைய கல்வியை அங்கிருந்து பெற்றார். அங்கிருந்து அந்த பல்கலைக்கழகத்தின் மீது அவருக்கு பார்வைப்படுது. அங்கிருந்து என்ன செய்தார்னா கல்வியை எடுத்துக்கிட்டாரு. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஐரோப்பாக்குள்ள எல்லா துறை சார்ந்த கல்வியையும் அவர் கொண்டு போகிறார். நாம் இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்கமே 1, 2, 3ன்னு இந்த அரபு எண்கள் அராபியர்கள் கண்டுபிடிச்சது. இந்த அரபு எண்கள் அவர் மூலமாக ஐரோப்பாக்குள்ளே போகுது. அது அல்லாத இதர துறைகளையும் அவர் என்ன செய்தார் அப்படின்னாச்சுன்னா ஐரோப்பாக்குள்ளே என்ன செய்தார்னா கொண்டு போகிறாரு. ஒரு போப்பை, கிறிஸ்தவ உலகத்தின் ஒரு போப்பையே வசீகரித்த ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம்தான் இந்த அல் கராவியூன் பல்கலைக்கழகம். சரி, இதற்கு பின்னால் இந்த பல்கலைக்கழகத்தில் யூத மதத்தை சார்ந்த
மைமோனிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் யூத மதத்தினுடைய மருத்துவரும் தத்துவ ஞானியுமாக இருக்கக்கூடியவரும் அங்கே தான் என்ன செய்தார், கல்வி படிக்கிறாரு. இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே என்ன செய்யலாம்னா தரலாம். இது வரைக்கும் அந்த பல்கலைக்கழகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நாம் கல்லூரியில் ஒரு பாடத்தை படித்தோம்னா பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஇ அப்படின்னு பட்டம் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு 3 வருஷம், 4 வருஷம், 2 வருஷம்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு கல்வியை கற்றால் அதற்கு டிகிரி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை முதலாக உலகத்திற்கு அறிமுகம் செய்தது பாத்திமா அல் பிஹ்ரி தான். அந்த முறைமை தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் எந்த படிப்பை படித்தாலும் 6 மாதம் ஒரு கோர்ஸை படித்தாலும் அதுக்கு ஒரு டிகிரி, 2 வருஷம் ஒரு கோர்ஸை படித்தாலும் அதற்கு ஒரு டிகிரி, இப்படி டிகிரி கொடுக்கக்கூடிய, பட்டம் கொடுக்கக்கூடிய, சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வந்தது அல் கராயூன் யூனிவர்சிட்டி. அது ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு செய்தி. இந்த பல்கலைக்கழகத்தையும் அந்த நகரத்தையும் புராதனமான பாதுகாக்கப்பட வேண்டிய நகரமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் அளிக்கக்கூடிய முறையை அன்று இருந்து இன்று வரைக்கும் அவங்க தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை ஏறத்தாழ 1000 வருஷத்தை கடந்து வந்துருச்சு. அந்த பல்கலைக்கழகம் உலகினுடைய முதல் பல்கலைக்கழகம் அல் கராயூன் பல்கலைக்கழகம் தான் அப்படிங்கிறது வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தை கின்னஸ்லையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு தான் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய செய்தி அப்படிங்கிறத நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிடலாம். இப்படிப்பட்ட கல்வியில் பரந்துபட்ட ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஒரு சுருக்கமான ஒரு கல்வியை நாம் படிச்சுட்டு நம்மளோட நிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது இல்லை. நாம் படிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி அப்படிங்கிறத ஏராளமான மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா நாம் விசாலமான ஒரு பார்வையோடு நாம் என்ன செய்யணும்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். செங்கோட்டையில் ஆலிமா மதர்சா அப்படின்னு சொன்னால் ஹைராத்து நிசா மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆலிமா அப்படிங்கிறக்கூடிய அந்த கோர்ஸை எடுத்து படிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிரமந்தான். 3 வருஷம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்து 7 பீரியட் அட்டன் பண்ணணும். அப்படி 3 வருஷம் அட்டன் பண்ணால் தான் ஒருத்தர் ஆலிமா ஆக முடியும். அப்படி ஆலிமா ஆன ஒருத்தர் தான் ஒரு மதரசாவே என்ன செய்ய முடியும், நடத்தவும் முடியும். ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலை ஆலிமா மதரசாக்களுடைய பெண்கள் ஓத வர்றது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னால் மதரசாக்களில் ஆண்கள் ஓத வர்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நிறைய மதரசாக்கள் அப்படியே மூடப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அதற்கு மாற்றாக பெண்கள் மதரசா உருவாகிருக்கு. நிறைய ஆலிம்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஏற்படுத்துவாங்க, இந்த ஆலிமாக்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி குரானை ஓதினால் மட்டும் போதும், ஒரு சில சட்டங்களை மாத்திரம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியை சுருக்கிட்டாங்க. அப்படி அல்ல, அதற்கு மேலால் மகத்தான இந்த மார்க்கத்தினுடைய கல்வி இருக்குது. இந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. ஏராளமான மக்களுக்கு 3 வருஷம் ஆலிமா ஓதக்கூடிய வாய்ப்பு, நேரம், சூழல் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இதில் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்யாமல் இருக்கிறாங்க. அந்த முயற்சியை நீங்கள் செய்யணும். இந்த பாத்திமா பிஹ்ரி அப்படிங்கிறது மாதிரி உலகளாவிய ஒரு சாதனையை நிகழ்த்தினது மாதிரி ஒரு இலக்கை, ஒரு லட்சியத்தை நீங்கள் மனசில் வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு தூரமாவது என்ன செய்ய முடியும், இந்த மார்க்க கல்வியில் பயணிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. இத்துடன் என்னுடைய வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி உருவாக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தின் கண்களாக இருக்கின்ற பெண்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நமது மதரசாவினுடைய வரலாற்று ஆசிரியர்
முஸ்தபா ஹாலித் அவர்கள் தெளிவான முறையிலே நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்.